வணக்கங்க. நான் குரோஃபர் செல்வராஜ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தினம் ஒரு 20 கால் வந்துடுது. எல்லாருமே ஆரோக்கியமான கேள்விகளை கேட்குறீங்க. அதனால எங்களை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி ரொம்ப அருமையா கேட்குறீங்க. அவசியமானதும் நிதர்சனமானதும் கேட்குறீங்க. என்ன அதிகமான படியான உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, ஏன் இதை மண்ணில் இருக்காம குழாயில வளர்க்குறீங்க? மண்ணில் வளர்க்கறதுக்கும் குழாய் வளர்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கான சந்தேகம். அதுக்கு அடுத்தது விற்பனை வாய்ப்பு. இதுல என்ன விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு? இதுல நீங்க இப்ப கொடுக்குறீங்க, நாங்க எல்லாமே செய்யறோம். அதுக்கு பின்னால நீங்க எத்தனை நாளைக்கு இதை எடுத்துக்குவீங்க, எந்த அளவுக்கு நாங்க நம்புறது அப்படிங்கறது ஒரு பெரிய இது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமாங்க, கண்டிப்பா அது இருக்கணுங்க. இல்லாம ஒரு தொழில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க முதலீடு பண்றீங்க. முதலீடு பண்ணும்போது இந்த சந்தேகங்கள்லாம் வர்றது நியாயமானதுதான். சரி, முதல்ல நம்ம ஏன் குழாய் முறையை தேர்ந்தெடுத்தோம்? மண்ணுல ஏன் விட்டோம்? மண்ணோ மற்ற முறையோ ஏன் அதை விட்டுட்டு குழாயத்தான் பிரதானமா எடுத்திருக்கோம்னா, மண்ணுல வளர்க்கும் போது மணற்பாங்கான இடம் அப்படின்னா அது நல்லா ஓங்குதுங்க. அதுல அதுல ஒரு தொழில் முறையா கொண்டு போகலாம். மணற்பாங்கு நிறைய மணலா இருக்கணும். அந்த மாதிரி இது எடுக்க அறுவடை ரொம்ப ஈஸியா இருக்கு. வளர்றது நல்லா வளரும். அது இல்லாம மண்கண் ரொம்ப நம்ம ஊர்ல இருக்க களிமண், இந்த மாதிரி பாறை, இந்த சரள மண், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல வளர்ச்சி ரொம்ப குறையும். அறுவடையும் ரொம்ப ரொம்ப சிரமம். அது அந்த வரவு செலவுக்கு டேலியாகாது. அதனாலதான் அதுக்கு மாற்று முறையா குழாயில கொண்டு வந்திருக்கோம். ஏன் மற்ற முறையை விட்டு குழாயை மட்டும் தேர்ந்தெடுத்து இருக்கோம்னா, மற்ற முறையில நிறைய சிரமங்க இருக்கு. அது ரொம்ப விரிவா இதுல பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க என்னை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான விளக்கம் தரேன். ஏன் இந்த முறையை தான் நம்ம செய்யணும்னு எடுக்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு சரியா தரேன். அடுத்தது விற்பனை வாய்ப்பு. விற்பனை வாய்ப்பு நம்ம ஊர்ல நம்ம சுத்தியே இப்ப நிறைய இருக்குங்க. எல்லாருமே இப்போ இயற்கை தான் தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேரு செயற்கையை விட்டு இயற்கையை மாறுறாங்க. எல்லாம் உணவுல இருந்து நமக்கு தேவையான அத்தனை பொருளுக்கு எதுல இயற்கையா கிடைக்கும், நம்ம எதுல இயற்கையா போலாங்கிற ஆர்வம் நிறைய பேர் இருக்கு. இன்னும் சிலர் தான் இருக்காங்களோ, மற்றவங்க எல்லாமே இனி மாறிட்டு இருக்காங்க. ஒரு சில எல்லாருமே திரும்ப, ஏன்னா அவங்களோட அனுபவம் இந்த மருத்துவமனைகளுக்கும் உணவு இந்த நோய் சம்பந்தமான பிரச்சனை இருந்து இதுல இருந்து எப்படி விடுபடுறதுங்கும் போது அது இயற்கை தான் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால விற்பனை வாய்ப்பு, ஏற்றுமதி வாய்ப்பு நல்லா இருந்தாலும் நம்ம ஊர்லயே இதனோட தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு 3 வருஷம் கிராப் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை விட நீங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல எடுத்து பாருங்க, கிராப் கிடைக்கும். இதோட 3 வருஷம் வளர்ச்சி என்னன்னு தெரியும். அதுல பாருங்க, நான் என்ன சொன்னாலும் அதை விட உங்களுக்கு அதுல ஈஸியா தெரியும். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நிறைய சந்தேகம் அதுல நிவர்த்தி பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல முறைங்க, நல்லா செய்யலாம். இது அடுத்தது சந்தைக்கு போகும்போது நம்ம எப்படி போறோம், அதுக்கான மாற்ற ஏற்பாடுங்கிறது ஒரு பெரிய திட்டங்க. அது இதுல சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கு. பெரிய காணொலியா போயிடும். அதனால நீங்க யாரு செய்யணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இதன் அடுத்த நகர்வு என்னங்கிறது உங்களுக்கு நான் விளக்குறேன். வாங்க சந்திப்போம். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்பேங்க.